இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 54 அதிகாரம் 7 சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அப்பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், என் இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதயத்தில் கேள்விகளோடு இருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவரே கைவிட்டீர்? என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை ஒரு விஷயம் மன்னிங்க என்று நீ கேட்டுக்கொள்ளுகிறதை கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்றாரு, இம்மைப்பொழுதுதான் உன்னை கைவிட்ட மகளே, இம்மைப்பொழுதுதான் கைவிட்டேன், ஆனாலும் நீ வெகு தூரம் கடந்து விட்டாய், என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாய். ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வேன். உன் மீது அன்பு வைத்தபடியினால், நான் உன் மீது இரக்கம் வைத்தபடியினால், நான் உன்னை என் உருக்கமான இரக்கத்தினால் திரும்பவும் சேர்த்து கொள்ளுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அழைத்தவர் சேர்த்து உன்னை அரவணைத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார் மகன். நீ நம்பிக்கை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென்.